ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி தேய்வட்டினத்துக்கு தான் போனோம் மீன் வாங்க. அங்கே போனால் நிறைய மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நண்டு நிறைய இருந்துச்சு. ஆனால் தம்பிக்கு வேறு மீனாக சாப்பிட மாட்டேன், முரல் தான் சாப்பிடுவேன். அதனால் முரல் மட்டும் 1 கிலோ வாங்கினோம். அதோட மாமா சொன்னாங்க, நறுக்கிடுவியா அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு நறுக்க தெரியாது மாமா அப்படின்னு சொன்னேன். அவள் நேரம் இல்லை நறுக்கிறதுக்கு. சரி, அதோட அங்கேயே நறுக்கிட்டு சூப்பராக நறுக்கியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகுலு கூட இல்லை, நல்லா அழகாக நறுக்கியிருந்தாங்க. அதோட நறுக்கி வாங்கிட்டு வந்தேன். அப்போ தச்சுமா சொன்னால், அம்மா நீங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குவீங்களா மீன் அப்படின்னு கேட்டா. ஆமாப்பா அப்படின்னு சொன்னேன். நான் அடிக்கடி இங்கே தான் தேய்பட்டினம் தான் வருவேன் மீன் வாங்க. ஏன்னா நல்லா வாங்கினாலும் இப்போது ஒரு தடவை தான் மீன் வாங்குவோம். அதனால் நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வர்றது. அதனால் இங்கே தான் வரணும் தேய்பட்டினத்துக்கு. நல்லா நிறைய மீன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமா சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை தம்பிக்கு நண்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தம்பி பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தான். அதோட மீன் பொரிச்சிட்டேன். மணி 1 மணி ஆச்சுன்னு சிம்பா பசிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதோட வேகமாக மீனை பொரிச்சாச்சு. அம்மா சூப்பராக மீன் சமைச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். அதோட 4-5 மீனை பொரிச்சிட்டு 4-5 மீனை குழம்பு போட்டேன். கொஞ்சமாக தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது மறுநாள்லாம் சாப்பிட மாட்டேன் மீன் குழம்பு. அதனால் அவ்வளோவா கொஞ்சமாக தான் வச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.